ஆயுத எழுத்துக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. இன்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் எம்எல்ஏவாக பொறுப்பேற்றுக் கொண்டார். எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். அதற்கு பிறகு அவர் வரிசையாக செய்த அரசியல் சந்திப்புகள் தான் இன்றைய முக்கிய பேசு பொருளாக மாறி இருக்கின்றது. அந்த அரசியல் சந்திப்புகள்னால எதை உணர்த்துகிறார்? ஒரு புதிய அரசியல் தமிழ்நாட்டில் உருவாகிறதா? ஒரு புதிய அரசியல் அத்தியாயம் தொடங்கி இருக்கிறதா? ஆக்கப்பூர்வமான அரசியலை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோமா? நிறைய விஷயங்களை பேசலாம். நம்மோடு இந்த பகுதியில் திரு KC பழனிசாமி அவர்கள் இணைகின்றார், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர். அதே போல திரு பிரகாஷ் அவர்களும் இன்னும் சற்று நேரத்தில் நம்மோடு இணைய இருக்கின்றார், பத்திரிகையாளர் திரு பிரகாஷ். நான் திரு KCP அவர்கிட்டேருந்தே ஆரம்பிக்கிறேன். முதலமைச்சர் போய் திமுக தலைவரை சந்திப்பது, மதிமுக பொதுச்செயலாளரை சந்திப்பது, வரிசையாக சீமான் அவர்கள் வரைக்கும் எல்லாரையும் சந்திக்கிறாரு. ஒரு புது அரசியலை முதலமைச்சர் தொடங்கி வச்சிருக்கிறாரா, இல்லை ஏற்கனவே மாறி வர அரசியலை அவர் இன்னும் அடுத்த இடத்துக்கு எடுத்து செல்றாருன்னு பார்க்குறீங்களா? இந்த அவருடைய செயலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திரு KC? முன்னாள் முதலமைச்சர்களை பதவியேற்ற முதலமைச்சர் சந்திப்பது என்பது பேரறிஞர் அண்ணா காலத்தில் இருந்திருக்கு, கலைஞர் அவர்கள் காலத்திலும் அதை தொடர்ந்து இருக்குது. ஆனால் இன்றைக்கு திரு விஜய் அவர்கள் இன்னும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்த மாதிரி தெரியல. ஒரு புரோட்டோகால் அப்படின்னா வரிசையா திரு O பன்னீர்செல்வம் அவர் திமுக இருந்தாலும் கூட அவரும் ஒரு முன்னாள் முதலமைச்சர் தான், இவர்களையும் சந்தித்து இருக்கணும். ஆனா பிக் அண்ட் சூஸ் என்பதை போல திமுக கூட்டணியில் இருந்த சில கட்சிகள் திரு விஜய் அவர்களுக்கு ஆட்சி அமைக்க ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு நன்றி தெரிவிக்கிற விதமாக அதற்கு அனுமதித்ததற்காக, ஏன்னா திருமாவளவனோ கம்யூனிஸ்டுகளோ கூட நாங்கள் விஜயை ஆதரிக்கிறோம் ஆனால் திமுக கூட்டணியில் தொடர்கிறோம் என்கிற நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க. அப்ப வெளிப்படையாக இது ஒரு மரியாதை நிமித்தமான சம்பிரதாயமான சந்திப்பு என்று கூறப்பட்டாலும் கூட திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளை எங்களுக்கு அனுப்பி ஆதரவு கொடுத்ததற்காக நன்றி என்று அதற்கு நன்றி தெரிவிக்க சென்றது போலத்தான் அவரது பார்த்தவர்கள். இல்ல, ஆனா டாக்டர் அன்புமணியோ திரு சீமானோ அந்த லிஸ்ட்ல வரமாட்டாங்களே. ஆமா, அன்புமணி ஒரு பொட்டன்ஷியல் பாசிபிள் சப்போர்ட்டர் இன் ஃபியூச்சர். தேவைப்படுகிற பொழுது அன்புமணி ஒரு பொட்டன்ஷியல் சப்போர்ட்டர். திரு சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இருவருக்கும் இடையில ஒரு நல்ல நட்பு புரிதல்கள் கடந்த காலங்கள்ல அண்ணன் தம்பின்னெல்லாம் இருந்திருக்கு. நீங்க அதாவது முன்னாள் முதலமைச்சர்களை சந்திக்கிற மரபுக்காக ஒரு அரசியல் நாகரிகத்துக்காக சந்தித்தேன் என்றால் இன்றைய தேதிக்கு திரு ஸ்டாலின், திரு எடப்பாடி பழனிசாமி இல்ல முன்னாள் முதலமைச்சர்கள் அவர் எங்கேயுமே சொல்லலையே சார். முன்னாள் முதலமைச்சர்கள் நீங்களா ஒரு புரிதல் ஏற்படுத்துறீங்க. அவர் சில அரசியல் கட்சி தலைவர்களை வரிசையா சந்திக்கிறார். அதான் இதற்கு, அதாவது திமுக கூட்டணியில் இருக்கிற தலைவர்களை அவர் சந்தித்திருக்கிறார். அது இந்த மரபுக்காக சார். இன்னைக்கு ஒரு நாள்லயே 2 திமுக கூட்டணி நீங்க வச்சுக்கிட்டா கூட டாக்டர் அன்புமணி NDA, திரு சீமான் அவர்கள் வேற எந்த கூட்டணியும் இல்ல. அதான் அன்புமணி ஒரு பொட்டன்ஷியல் சப்போர்ட்டர்னு சொல்றேன். நீங்க அதை ஸ்லிப் ஆகுறீங்க, அதை எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. இல்ல சார், நீங்க அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க அதே இல்ல அப்படியே சொல்லி சப்போர்ட்டர் இல்ல, அதான் சொல்றேன். முதல்ல என்ன சொல்றீங்க, திமுக கூட்டணியில வந்தவங்களுக்காக நன்றி தெரிவிக்க போனாருங்க. அப்ப அன்புமணி ஏன்னு கேட்டா அதுக்கு வேற ஒரு காரணம் சொல்றீங்க. அப்புறம் சீமான் ஏன்னு கேட்டா அதுக்கு வேற ஒரு காரணம் சொல்றீங்க. ஏன் நீங்க பொதுப்படையா அவர் எல்லா தலைவர்களையும் சந்திச்சு வாழ்த்து பெறாரு, ஒரு புது ஒரு நாகரிகத்தை அவர் செட் பண்றாருன்னு ஏன் நீங்க பார்க்க கூடாதுன்னு கேக்குறேன். நான் நிச்சயமா அவரை பாராட்டலாம். எப்பன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் திரு O பன்னீர்செல்வம் அவர்களையும் சந்தித்திருப்பாரே. ஆனால் நிச்சயமா நீங்க சொல்லுகிற அந்த கருத்துக்கு நான் உடன்படுறேன். அசெம்பிளிலே அவங்கள பார்த்தாருல்ல, OPS கூட வணக்கம் வச்சாரு, அவரும் பதில் வணக்கம் வச்சாரு. அசெம்பிளிலே அந்த ஒரு இன்டராக்ஷன்ங்கிறதும் இருந்ததுல்ல. இல்ல அசெம்பிளியில பார்த்துட்டா திருப்ப அப்ப இது மரியாதை நிறுத்தமான சந்திப்புங்கிறதுக்கே அர்த்தம் இல்ல. அதுக்கான இது அர்த்தமே இல்ல. அது அந்த மாதிரியான அர்த்தமே நம்ம எடுத்துக்க முடியாது இல்லையா. ஒரு மரபுப்படி அண்ணா காலத்திலும் கலைஞர் காலத்திலும் இருந்ததை போல
தனக்கு முன்பு முதலமைச்சராக தமிழகத்தில் இருந்தவர்களை சென்று சந்திக்கிறார் என்று இருந்தால் ஓபிஎஸ்ஐயும் பார்த்திருக்கணும், இபிஎஸ்ஐயும் பார்த்திருக்கணும். அது தவிர்த்தது ஏன்? இது என்னுடைய புரிதல் என்பது திரு ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி சொல்லி இருக்கிறார். உங்கள் கூட்டணியில் இருப்பவர்களை எனக்கு ஆதரவு அளிக்க அனுப்பி வைத்ததுக்கு நன்றி. அப்புறம் இது போல விமர்சனங்கள் வருவதை தவிர்ப்பதற்கு கூடவே நீங்க சொல்ற மாதிரி அன்புமணியும் சந்தித்தார், சீமானையும் சந்தித்தார். இது போல விமர்சனங்களை தவிர்ப்பதற்கு அவரோட மெயின் அஜெண்டா நன்றி சொல்றதுக்குன்றீங்க. ஆதரவு உங்க கூட இருக்கிற உங்க அணியில வென்றவர்களை எனக்கு ஆதரவு அளிக்க அனுப்பி வைத்ததற்கு நன்றி. சரி, இது புது இன்டர்பிரேஷனா இருக்கு சார். பட் அப்படியே பார்த்தாலும் அதிமுகவை இன்னும் நாளைக்கு கூட சந்திக்கலாம். இப்போ திருமாவளவன் அவர்களை நாளைக்கு சந்திக்க போறதா நமக்கு தகவல் வருது. அதே மாதிரி அதிமுக தலைவர்களையும் கூட சந்திக்க திட்டம் இருக்கலாம் இல்லையா? இப்பவே நீங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும். அது நடக்கிற பொழுது நம்ம அதை பத்தி பேசிப்போம். அடுத்து இன்னொரு கூட இப்படி எடுங்களேன். அதிமுகவுல இரு கூறுகளாக பிளவுபட்டு நிற்கிறார்கள். ஆமா, அதான் அடுத்து கேட்க வந்தேன். 2 அணியாக இருக்கிறாங்க. அதான் அதனால அது ஒருவேளை இந்த நிகழ்வுக்காக அவர் காத்திருந்தாரா என்பது இருக்கு, அல்லது இந்த நிகழ்வுக்கு அவருடைய ஒப்புதல் இருக்கிற காரணத்தினால இன்றைய சந்திப்பை தவிர்த்தாரா? அங்கிருந்து ஒரு குரூப் இவர் ஆதரிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க என்பது இவருக்கும் தெரிந்து இவரோடு ஏதேனும் பேசப்பட்டு அதனால இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திப்பை தவிர்த்தாரா? அது ஒரு கோணமும் இருக்கு. பட் அதுக்கும் இதுக்கும் எப்படி தொடர்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த சோகால்டு பிளவு அதிமுகவுக்கு உள்ள நடக்குது. எப்படி பார்த்தாலும் எந்த ஆங்கிள் பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் தானே. அவர் அதிமுகல இன்னைக்கு பிளவு இருக்கோ இல்லையோ, he is a former CM. क्वेश्चन என்னன்னா ஏன் தவிர்த்தார், இன்றைக்கு ஏன் தவிர்த்தார் என்பதுதான் கேள்வி. இல்ல நாளைக்கு சந்திக்கலாம்னு நினைச்சு இல்ல இந்த பக்கம் கூட இருக்கலாம்ல சார். இப்ப தவிர்த்தது இவர் அப்பாயின்மெண்ட் கேட்டு இபிஎஸ் இன்னைக்கு இவ்வளவு குழப்பம் ஓடிட்டு இருக்கு, இன்னைக்கு வேணாங்க அப்புறம் பாத்துக்கலாம்னு இவர் கூட வேண்டாம்னு சொல்லிருக்கலாம்ல. நமக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாதுல்ல. அது மாதிரி இபிஎஸ்ஓ அல்லது திரு விஜயோ சொல்லட்டும். யார் 2 பேருமே சொல்லலையே. 2 பேரும் இது வரைக்கும் சொல்லலையில. ஓகே, பட் பொதுவான ஒரு பார்வையில் சார் இது வரைக்கும் இப்போ நீங்கள் அதிமுக திமுகவுடைய பீக்கை நீங்கள் பார்த்துருக்கீங்க. எம்ஜிஆர் அவர்களுக்கும் கருணாநிதி அவர்களுக்கும் இருந்த போட்டி, அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள் கருணாநிதி அவர்கள்னு வரும்போது இன்னுமே அது கடுமையான ஒரு எதிர்ப்பாக மாறுகிறது. அப்போல்லாம் ஒரு கல்யாண வீட்டுக்கு துக்க வீட்டுக்கு கூட அங்கே திமுக காரங்க வராங்கன்னா அதிமுக காரங்க போக முடியாது. அந்த அளவிற்கு தானே அரசியல் இருந்திருக்கு தமிழ்நாட்டில். இன்னைக்கு அடுத்த தலைமுறையில் அது மாறுது. எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சரோட பக்கத்துல உட்கார்றாரு, கட்டி பிடிக்கிறாரு. இதெல்லாம் பார்த்திருக்கோமா நம்ம? ஏன் நம்ம அதை பாசிட்டிவா பார்க்காம அதுலயும் ஒரு குறை கண்டுபிடிக்கணும்? தமிழிசை அவர்கள் திருமணத்துல கலைஞரும் கலர்ந்திருக்கிறார், புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் கலர்ந்திருக்கிறார். ஆமா சார், அவங்க நண்பர்களா இருக்கும்போது இந்த காலம் வேற. உங்களுக்கு தெரியும் ஜெயலலிதா காலத்துல சொந்த மகன் கல்யாணத்துக்கே போகாத அதிமுக தலைவர்கள் இருந்திருக்கிறத உங்களுக்கே தெரியும். இல்ல ஜெயலலிதா அம்மா காலத்துல கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் மிக அதிகமாக இருந்தது. அது அவர் மீது நிறைய பொய் வழக்குகள் எல்லாம் போட்டது, கைது செய்யப்பட்டது, சிறையில் அடைத்தது, அந்த மாதிரி பர்சனல் வெண்டிக்டா பாலிடிக்ஸ் அன்றைக்கு இருந்தது. கலைஞர் இதையெல்லாம் செய்திருந்தார். அதனால ஜெயலலிதா அம்மா அதையெல்லாம் தவிர்த்திருந்தார். அந்த தனிப்பட்ட சந்திப்புகளை தவிர்த்து இல்ல அவங்க தவிர்க்கிறதோட இல்ல சார், தொண்டர்கள் மத்தியில காலத்துல இல்ல அவங்க தவிர்க்கிறதோட இல்ல, தொண்டர்கள் மத்தியில அது எப்படி இருந்தது, நிர்வாகிகள் மத்தியில எப்படி இருந்தது, மூஞ்ச பாத்துக்கிட்ட திருப்பிக்கிட்டு போறதும் பேசாம போறதும், ஒருவேளை பேசிட்டோம்னா அது ஒரு பெரிய செய்தி ஆகுறதும் நடவடிக்கைக்குள்ளாகிறதும் ஒரு சகஜ நிலையே இல்லாம தானே இருந்தது. அந்த அளவுக்கு பெருசா இருந்ததுன்னு சொல்ல முடியாது. கலைஞர் அவர்கள் சார் உங்களுக்கு நல்லா தெரியும் சார், ஒரு துக்க வீடா இருந்தா கூட, ஒரு துக்க வீடா இருந்தாங்க திமுக காரங்க வந்தாங்கன்னா அவங்க வந்துட்டு போன அப்புறம் நான் வரணும், இல்ல திமுக காரங்க வீட்டு துக்கத்துக்கு அதிமுக காரங்க போக கூடாதுன்னு இந்த மாதிரியான எழுதப்படாத விதிகள் 2 கட்சியிலுமே இருந்ததுன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது திமுக அண்ணா திமுக கூட்டணியில் ஆட்சி அமைக்கிறார்களா என்று விவாதிக்கிற காலத்துல நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். அண்ணா திமுகவும் சேர்ந்து
கூட்டணி அமையுமா? உங்க தொலைக்காட்சியிலே இதையெல்லாம் விவாதிச்சீங்க 2 நாட்களுக்கு. அதுதான் இல்லையே. அதனால இன்றைய காலகட்டத்துக்கு அசோகா கொஞ்சம் அப்டேட் ஆயிக்கணும். அதுதான் சார் நான் சொல்றேன், அதே தான் நானும் சொல்றேன். ஒரு காலத்துல அப்படியெல்லாம் இருந்தது. இன்னைக்கு இந்த காலகட்டத்துல புதிய தலைமுறையில அடுத்தது அப்டேட் ஆகி இப்ப பாருங்க, முதலமைச்சர் போறாரு, எதிர்க்கட்சி தலைவர் வரவே. நீங்க யோசிச்சு பாருங்க சார், நீங்க முன்னாடி கூட விட்டுருங்க சார், திரு எடப்பாடி பழனிசாமியும் திரு ஸ்டாலின் அவர்களும் இந்த ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி யோசிங்க. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர், 2 பேரும் இப்படி ஆற தழுவி புன்னகையோட ஒருத்தர் வரவேற்றுக்குவாங்களா? நடக்குமா? இல்ல, அவர்களுக்குள்ள ஒரு நல்ல புரிதல் இல்லாமையா திமுக அண்ணா திமுக இணைந்து ஆட்சி அமைக்கலாம் என்கிற ஒரு முடிவுக்கு கூட வந்ததாக ஊடகங்கள்ல பெரிதும் பேசப்பட்டதே சார். அவர்களுக்குள்ள அந்த புரிதல் நீங்க அதே தான் எக்ஸாம்பிளா வச்சு பேச போறீங்கன்னா அதுக்கு எவ்வளவு தொலைக்காட்சிகள்ல வரல. இல்ல அதுக்கு எவ்வளவு எதிர்ப்பு உங்க கட்சிக்குள்ளேயே இருந்ததுன்றது உங்களுக்கு நல்லா தெரியுமே. அதாவது இப்ப இதுல சொல்லப்படுகிற இன்னொரு செய்தி என்னன்னா, அதாவது விஜய் அவர்கள் திமுகவையும் மிக கடுமையாக பேசினாரு. லஞ்சம், ஊழல் இதெல்லாம் பேசினாரு. தமிழ்நாட்டு மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க? கடந்த 5 ஆண்டுகளிலோ 10 ஆண்டுகளிலோ தவறு செய்திருக்கிற, இப்ப அறப்போர் இயக்கத்தை பார்த்தீங்கன்னா எவ்வளவு வழக்குகள் தொடுத்திருக்கிறாங்க. அது முன்னாள் அதிமுக அமைச்சர்களாக இருக்கட்டும், திமுக முன்னாள் அமைச்சர்களாக இருக்கட்டும், பல வழக்குகள், பல ஊழல் குற்றச்சாட்டுகள் குறைந்தபட்சம் அறப்போர் இயக்கத்தால தொடரப்பட்டது இருக்கு. அதுல இந்த முதலமைச்சர் விஜய் அவர்கள் கடுமையான நடவடிக்கை எடுப்பார் என்று எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில இருக்கு. திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியை இழந்ததற்கு ஒரு பெரிய காரணம், அவர் தேர்தல் பிரச்சாரத்துல கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன். ஆனா அவர் 5 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருக்கிற காலத்துல இதே தொண்டாமுத்தூர்ல பேசுகிற பொழுது கோவையில் என்ன சொன்னார்? 90 நாளில் சிறையில் அடைப்பேன்னு சொல்லி சொன்னார். 5 ஆண்டுகள் முடிகிற வரை அவர் எதுவுமே செய்யல. அப்ப நம்ம இவ்வளவு நாளா இணக்கமா தான் சார் இருக்காங்கன்றீங்களா? இது ஒண்ணும் புது கலாச்சாரம் இல்ல, எவ்வளவு இணக்கமா இருக்காங்க தெரியுமான்றீங்க? ஆமா, நிச்சயமா. அப்ப விஜயும் அந்த இணக்கத்தை நோக்கி பயணிக்கிறாரா? அந்த இணக்கம் விஜய அந்த அதாவது பர்சனல் வேற, ஆனால் அரசாங்கத்துல தவறு செய்த முன்னாள் அமைச்சர்கள் மீது நான் உறுதியாக நடவடிக்கை எடுப்பேன் என்கிற விஜயா, இது ஒரு சிங்கிள் ரோல் விஜயா இல்ல டபுள் ஆக்ட் விஜயாங்கிறத நம்ம போகத்தான் நம்ம பார்க்கணும். ஓகே, ரைட். உண்மையான லியோ யாருன்னு பார்க்கலாம், வெயிட் பண்ணி. நான் திரு பிரகாஷ் அவர்கள் நம்மோடு இணைகிறார், அவர் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். திரு கேசிபி அவர்கள் சுவாரஸ்யமான வேற ஒரு ஆங்கிள் இந்த சந்திப்புகளை பார்க்குறாங்க. திமுக கூட்டணி கட்சிகள்லாம் தான் விஜய்க்கு இன்னைக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, அதுக்காக திமுக தலைவருக்கு நன்றி சொல்ல போயிருக்காரு, அதிமுக தலைவர்களை ஏன் சந்திக்கல, இதெல்லாம் ஒருதலை பட்சமாக அவர் சந்திப்புகளை நிகழ்த்துறாருன்னு நிறைய அதை ஒரு வேற ஆங்கிளில் பார்க்குறாரு திரு கேசிபி. சரி, நாளைக்கு போய் பிஜேபி தலைவர்களை பார்க்க போறாரு. நிர்மலா சீதாராமன் பார்க்குறாரா? நாளைக்கு பார்க்க போறாருன்னு வைங்களேன். உதாரணத்துக்கு டெல்லி கூட போறாரு, மோடியை கூட பார்க்க போறாரு. மோடியை பார்க்குறாரு, அமித்ஷாவை பார்க்குறாரு, நிர்மலா சீதாராமனை பார்க்குறாரு. இது அது நீங்கள் எந்த பொலிட்டிக்கல் கெஸ்டரில் சொல்வீங்க? அதாவது எல்லாரும் எல்லாரையும் பார்த்து ஆசி பெற்றவர்கள்லாம். இப்போது கேசிபி அண்ணனுக்கு நல்லா தெரியும், கலைஞரும் எம்ஜிஆரும் எப்படின்றது நல்லா தெரியும். அது அவரே கூட சொன்னார். அவரே கூட சொல்வார். கருணாநிதின்ற பேரை சில டைம் உச்சரித்ததை கூட எம்ஜிஆர் கண்டிச்சிருக்கார். நீ எப்படி சொல்லுவ அப்படின்னு. அவருக்கும் இவருக்குமான நட்பு கிட்டத்தட்ட நண்பர்கள், ஒரு ரூம்மேட்ஸ் மாதிரி ஒரு நட்பு எம்ஜிஆருக்கும் கலைஞருக்குமான நட்பு. ஆனால் எம்ஜிஆர் கலைஞர் மேலே எவ்வளோ குற்றச்சாட்டுகள் கலைஞர் எம்ஜிஆர் மேலே எவ்வளோ குற்றச்சாட்டுகள், சர்க்காரிய கமிஷனு, பல்கேரியா கப்பல் ஊழல், பூச்சி மருந்து ஊழல், அந்த ஊழல் இந்த ஊழல்னு சொல்லிட்டு 2 பேருக்குள்ள பரஸ்பரம் பரிமாறப்பட்ட குற்றச்சாட்டுகள் எத்தனை. இந்த குற்றச்சாட்டுக்கள் வேற, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கெஸ்டர்ன்றது வேற, சரிங்களா? இப்போ கேள்வி என்னன்னா, இப்போது கி வீரமணியை போய் பார்க்குறாரு. ஆமாம், அதில் என்ன பொலிட்டிக்கல் கெஸ்டர் இருக்குது? மதிமுகவில் போயிட்டு வைகோவை பார்க்குறாரு. வைகோவோட 2 எம்எல்ஏக்களும் உதயசூரியனில் ஜெயிச்சவங்க. ஆமாம், அவங்க எந்த சூழ்நிலையிலும் டிஎம்கே விப்பை மீறி அவங்களால வாக்களிக்க முடியாது. ஆமாம்,
அதனால அவங்கள போய் பார்க்குறாரு. இப்போ திமுக ஆதரவு அதிமுக ஏன் பார்க்கலன்னு கேட்குறாரு. முன்னாள் முதல்வர் ஸ்டாலினை பார்க்குறாருன்னா முன்னாள் முதல்வர் இபிஎஸ் ஏன் பார்க்கல, முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தை ஏன் பார்க்கலன்னு கேட்குறாரு. கரெக்ட், நல்ல கேள்வி. ஓ பன்னீர்செல்வம் அவர் பார்த்தாலும் ஸ்டாலினை பார்த்தாலும் ஒன்று தான், அவர் டிஎம்கேல தான் இருக்கார். நோ பட் ஸ்டில் இஸ் a former சிஎம். ஓகே. அதிமுகவில் வந்து நீங்கள் இப்போது கேள்விப்படக்கூடிய செய்திகள்லாம் நிறைய இருக்கு, நிறைய விஷயங்கள் வந்து அங்கே நடந்து. இல்லை அங்கே என்ன வேணால் நடக்கட்டும் சார், ஃபார்மர் சிஎம் தானே, இபிஎஸ் தானே முன்னாடி சிஎம் இருந்தார். சரி, நாளைக்கு கூட போய் இபிஎஸ்ஸை பார்க்கலாம், நாளைக்கு அண்ணன் எஸ்பி வேலுமணியை பார்க்கலாம், ரைட்டுங்களா? ஃபார்மர் மினிஸ்டர்ன்ற முறையில் எஸ்பி வேலுமணி தான் போய் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அவரை கூட எஸ்பி வேலுமணி ஏற்கனவே பார்த்துருப்பாரோ? பார்த்துட்டாரு. நமக்கு தான் தெரியல, தெரியல எங்க பார்த்தாங்க எப்படி பார்த்தாங்கன்னு. இந்த நடக்கிற ஆப்ரேஷன்ஸோட லீனியன்ஸ் பற்றி நம்ம விரிவாக பின்னாடி பேசலாம். ஆனால் இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் இருக்கு. இப்போது ஜெயலலிதா பீரியடில் மட்டும்தான் மேடம் கலைஞரை பார்க்கக்கூடாது, திமுக காரங்க கல்யாணத்தில் வந்து அதிமுக பங்கெடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு. பட் அது வந்து எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அவங்களுக்குள்ள ஏற்பட்ட அந்த பகை இன்னும் வளர்ந்ததுக்கு அந்த அசம்பிளியில் நடந்த சம்பவம், அது மாதிரி அடுத்து அதுக்கப்புறம் அவங்க மேலே போடப்பட்ட கேசஸ், அந்த மாதிரி உள்ளதெல்லாமே ஒரு கசப்புகளை அவங்களுக்கு ஏற்படுத்திச்சு. 91-96 முதல் முறை அதிகாரத்தில் வந்த பொம்மை அப்படி இல்லை. அப்போ 91-96க்கு முன்னாடியே தானே அசம்பிளியில் அந்த பெரிய சர்ச்சை நடக்குது, அவங்க அவமானப்படுத்தப்பட்ட அந்த விஷயம் நடக்குது. அதான் அந்த பீரியடில் மட்டும்தான் அந்த மாதிரி இருந்ததே தவிர, இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கெஸ்டரு. இதில் வந்து யாருக்கும் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஹாய் ஹலோ, சிங்கிள் டீ, 2 காஃபி, திராவிடம் என்றால் என்னன்னு ஒரு புக்கு, இவ்வளோதான். இதுல வந்து என்ன இருக்கு? பட் இதெல்லாம் இப்ப கேசிபி அவர்கள் என்ன கேட்கிறாரு, அரசியலை தாண்டிய நட்புன்னு சொல்லிட்டு இப்ப போன டேர்ம்ல அதிமுக அமைச்சர்கள் மேல எல்லாம் திமுக நடவடிக்கை எடுக்காம விட்டது மாதிரி இவங்க நட்புன்னு சொல்லிட்டு நடவடிக்கை எடுக்காம விட்டுருவாரோ விஜயே அப்படின்னு கேட்கிறாரு. நடவடிக்கை திமுக வந்து அதிமுக அமைச்சர்களுக்கு எதிராக பயங்கரமா பிரச்சாரம் பண்ணிச்சு. ஆமா, வேலுமணிக்காக தனி கோர்ட் வைப்போம், தனி சிறைச்சாலை வைப்போம்லாம் சொன்னாங்க. அந்த கோர்ட் எங்கன்னு இன்னும் தேடுறாங்க, இன்னும் தேடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி விஜயும் நான் ஊழலை ஒழிப்பேன், நேர்மையா இருப்பேன், ஒரு பைசா திருட மாட்டேன், எல்லார் மேலே நடவடிக்கை எடுப்பேன் ஆவேசமா பேசிட்டு கடைசியில சால்வையை போட்டு எல்லாம் சமரசமாயிருவாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பு. அப்படி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்றது தெரியல மேடம். அது அந்த மாதிரி கெஸ்டரில் விஜய் போவாரான்றது தெரியல. அதெல்லாம் இட் இஸ் டூ இயர்லி டு கமெண்ட். இன்னும் மினிஸ்ட்ரியை ஃபார்ம் ஆகல, மினிஸ்ட்ரி போர்ட்ஃபோலியோ வரல, ஸ்ட்ரென்த் என்னன்றது வந்து யூஸ்வலாக இந்நேரத்துக்கு போர்ட்ஃபோலியோ வந்துரும்ல சார்? யூஸ்வலாக காலையில் மினிஸ்டர்னா சாயந்தரம் போர்ட்ஃபோலியோ வரணும். ஏன் இவ்வளோ தாமதம்? அவன் ஃப்ளோரில் வந்து ஸ்ட்ரென்த்தை ப்ரூஃப் பண்ண வேண்டிய நிர்பந்தம் இருக்குல்ல, அதுக்கப்புறம் இன்னொன்று. இன்ஃபேக்ட் ராகுல் காந்தின்னு ஒரு பெரிய மனுஷனை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சுட்டு, பொம்மை மாதிரி உட்கார வச்சுட்டு, அவர் என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க, 1967க்கு அப்புறம் காங்கிரஸ்லேருந்து யாரும் மினிஸ்டராகவே வரல, முதல் முறையாக வந்து மினிஸ்டராக வராங்க, அந்த வைபவத்தை பார்க்க வாங்க, நீங்கள் தான் பாஜக வந்து எந்த நிலையிலையும் வந்து தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரவே முடியாது, தமிழ் மக்களோட இதயத்தை வெல்ல முடியாது அப்படின்னு பார்லிமெண்ட்டில் நீங்கள் பேசுனீங்க, ஐயா வாங்க காங்கிரஸ் மினிஸ்ட்ரி டேக் பார்ட் பண்ணுறத பாருங்கன்னு தான் கூப்பிட்டு வந்தாங்க. காங்கிரஸில் யாரும் பதவி இருக்கலையே, மினிஸ்டர் இது உட்கார வச்சாங்க இல்லைங்களா, அதில் ராகுல் காந்தி உட்காந்துருக்காரு. ஏன்னா ஏதாவது ஒரு காங்கிரஸ் மினிஸ்டர் வருவார், உட்காருவார் பக்கத்தில், அப்போ தானே அது ஐடியலாக இருக்கும். ராகுல் காந்தி அங்கே உட்கார வேண்டிய தேவையே இங்கே இல்லை. பொதுவாக அந்த மாதிரி உட்காரவும் மாட்டாங்க. கவர்னரும் மினிஸ்டரும் எடுக்கிற ஃபோட்டோவில் வந்து 3வது ஒரு ஆள் உட்கார மாட்டார். இவரை உட்கார வச்சு பொம்மை மாதிரி வச்சுட்டு காங்கிரஸ் இன்டேக் மினிஸ்ட்ரியை அவங்க கொடுத்துருக்கலாம் நினச்சிருந்தா. அவங்க கொடுக்கல. தே ஆர் வெயிட்டிங் ஃபார் சம் அதர் கேம். ஓ, அந்த கேமை நம்ம கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பேச போகிறோம். பிரகாஷ் சார் நிறைய தகவல்களோட காத்திருக்காரு, எல்லாத்தையும் சொல்ல போகிறாரு. திரு கேசிபி, இந்த பகுதியில் உங்களுக்கு ஏதாவது பதில் இருந்தா அதுக்கப்புறம் we have to move on to other things. இல்லை, நம்ம பேச வேண்டியது முன்னாடியே சொல்லிட்டோம். திரு பிரகாஷ் அவர்கள் வந்து சில கருத்துக்களை வந்து சொல்றாரு. பட் அது முழுமையாக நம்ம ஏற்றுக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து தெரியல. அதாவது அவர் அதிமுகவினரையும் பார்த்திருந்தால் அல்லது கட்சி சார்பில்லாத
கட்சி வேறுபாடு இல்லாமல் எல்லா முன்னாள் முதலமைச்சர்களையும் இன்றைக்கே சந்தித்திருந்தால் அது அதுதான் கேட்டேன். அவர் நாளைக்கு விஜய் சப்போர்ட் பண்ணுவாராமே அப்படின்னு சொல்றாரு. பார்க்கலாம். அன்புமணி எந்த அணியில? பிரதம அமைச்சரை பின்னால பார்க்கலாம். அது புரோட்டோகால். தமிழ்நாட்டில் இருக்கிற முன்னாள் அமைச்சர்களை பார்ப்பது ஒரு புது மரபு. ஓகே, நம்ம பொறுத்து பார்ப்போம். இது ஒரு புது அரசியல் ட்ரெண்டை உருவாக்கி இருக்காரா திரு விஜய் அவர்கள், அல்லது திரு கேசிபி சொல்வது போல இதுலயும் பின்னாடி அரசியல் தான் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் போக போக அவரோட நடவடிக்கைகள்ல நமக்கு தெரிஞ்சிட போகுது. நேர்களே, ஒரு சிறிய இடைவேளை எடுக்க வேண்டியிருக்கிறது. நம்ம பார்த்தோம், இந்த பகுதியில் பேசிய 2 பேருமே விஜய் அவர்களுடைய இந்த சந்திப்புகளை தாண்டி அதிமுக என்ன நடக்குதுன்றது நம்மளுடைய 2 விருந்தினர்களும் கோழிட்டு கேட்டதை பார்த்தோம்.